ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சீரியஸான ஒரு உண்மை நான் சொல்ல போகிறேன். நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியல. இப்போ ஜஸ்ட் எங்கள் பொண்ணு நான் தான் ஃபோன் பண்ணேன். நான் சொன்னல, ஃபோன் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், ஃபோன் பண்ணுவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தோணுது, அதை வச்சு நீங்கள் திரும்பவும் அதை ஏதோ சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்க உங்கள் பாட்டில். நம்ம ஃபேமிலி என்ன, நம்ம கௌரவம் என்ன, அதை விட்டு போட்டு உங்கள் பாட்டில் யூடியூப்பில் போய் நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் போட்டு உங்கள் பாட்டில் ஏதோ கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குதுமா, நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நாங்கள் இல்லாமல் வச்சிட்டோம், குறை வச்சிட்டோம். என் ஃப்ரெண்டு முதல் கொண்டு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், இதை பற்றி எனக்கிட்ட நான் இது பேசுறதுக்கு வரலடா, எனக்கு ரொம்ப முடியல உடம்பு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் சப்போஸ் அங்கே வரட்டா இல்லை வேண்டாமா, அதுக்கு தான் கேட்குறக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னேன். அங்கேயே ஆள் வச்சு பாருங்க அப்படின்னுட்டா. இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, மந்த்லி பேமெண்ட்டு நான் போட்டு விட மாட்டேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ராஜீவு கோகிலா அவங்களையும் நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன், அவங்க அனுப்பிச்சி விட மாட்டாங்க. நீ இருக்கிற சூழ்நிலைக்கு நீ இவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்கு இத்தனை காசு நீ செலவு பண்ணி வாரி அள்ளி அரைச்சிருக்க, எதுக்காக பண்ணீங்க, என்ன காரணம்? அந்த பிள்ளை உங்களை பிளாக்மெயில் பண்ணிச்சா, இல்லை டிமாண்டு பண்ணிச்சா, இல்லை யூடியூப் ரன் பண்ணுறதா அந்த பிள்ளை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டு மைண்டு உங்களுக்கு வந்துச்சா? இதுதான் என்னுடைய பொண்ணு சொன்னது. இன்றைக்கி நான் சொன்னேன், அது லைவில் வந்து அழுதுகிட்டு அவங்க ப்ராப்ளம் குழந்தை பற்றி இதெல்லாம் சொல்லும்போது மனசு எனக்கு கஷ்டமாயிடுச்சுடா, அதனால நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறப்ப அந்த யூடியூப் பற்றி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். கொஞ்சம் ஹெல்ப் நான் அந்த பொண்ணுக்கு பண்ணினதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் சேனல் வந்து என்னுடைய கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் நான் 2004 நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனாவது மாதம் தெரியல, அதில் அமௌண்ட் போடுறது அதிலே தெரிஞ்சுக்கலாம் பார்த்து, எப்போ இருந்து நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த மொபைல் வாங்கி கொடுத்தது இப்போது அதே 2 நாள் முன்னாடி முடிஞ்சிருக்குதா, 3.5 மாதம் ஆகுது அந்த பொண்ணுக்கு நான் அனுப்பிச்சி வச்சு. அதுக்கு முதல்ல எங்கிட்ட தான் இருந்துச்சு. எங்கிட்ட இருக்கும்போது எங்கள் பொண்ணு எதுவும் சொல்லிக்கல, சரி டிவி கட்டிகிட்டு இருக்கிறேன் எது போகுது அப்படின்னு விட்டுட்டாங்க. சூர்யாவுக்கு எப்போ மொபைல் கைக்கு போய் அந்த வீடியோ போட்டுச்சோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து பஸ்ஸு திரும்பி வர்றதை நான் எடுத்தேன். எனக்கு என்ன ஃபீலிங்கில் எடுத்தேன்னா, என்னுடைய சின்ன பொண்ணு ஞாபகமாக ரொம்ப நாளாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஃபஸ்ட்டில் அவளை விட்டு பிரிஞ்சுட்டு வந்தப்போ சைக்காலஜி டேப்லெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியம் முடிச்சு போய் அந்த பஸ்ஸு போய் அந்த வர்றது போகிறதெல்லாம் 7 மணிக்கு போய் எடுத்து எங்கள் பொண்ணுக்கு அனுப்பிச்சி விட்டே இருப்பேன். எங்கள் பெரிய பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு 2 பேத்துக்கு அனுப்பிச்சி விடுவேன். அதையாவது பார்த்து என் மேலே அன்பாக இருப்பாளா அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது அன்புன்னு இல்லை, அவள் நடந்தது கரெக்டு. அவளுடைய ஃபேமிலி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவள் ஃபேமிலி அவள் பார்க்கணும், அதுதான் உண்மை. அது நான் என்ன நினச்சிட்டேன், எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டு. என்னுடைய லாயரே சொன்னார், நீங்கள் கட்டி கொடுத்துட்டு உங்கள் ஒரு தான் இருக்கணும்னு சொல்கிறது ரைட்ஸ் கிடையாது. அது கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து உங்களை அம்மா அப்படிங்கிற ஒரு பாசத்தில் வந்து பார்க்கணும், அதுதான் நல்லது. நீங்கள் உங்கள்கிட்டே இருக்கணும் வேண்டது வந்து அது சட்டத்துக்கு மரபாக நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்ட்டார். லாயர்கிட்டும் போய் பேசினதை பற்றி. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு போச்சு. சைக்காலஜி டேப்லெட் போட்டு கொஞ்சம் மைண்டு நார்மலுக்கு வந்துருச்சு, மாற்றிக்கிட்டேன். அப்பப்போ போயிட்டு வர ஒரு கழி போக மாட்டேன், எங்கேயா இருந்துக்கும் எங்கே இந்த ஃபோன் கொடுத்தனால மெயின் எங்கேயும் போக மாட்டேன். இப்போ என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னா, எங்கள் பொண்ணு வந்து இனிமேல் நான் காசு அடைச்சிருக்க மாட்டேன், அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் நான் இதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இனியாவது கொஞ்சம் திருந்துவீங்க. ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிவிட்டு தூக்கியெல்லாம் கொடுத்து இது பண்ணிடுறேன். அதனால் நான் சூர்யா கொடுத்த மாதிரி நான் யாருக்கும் செய்யலை. இது நான் முழுக்க சொல்கிறேன், சூர்யாவுக்கு செஞ்ச மாதிரி என்னுடைய லைஃப்பில் யாருக்கும் செய்யலை. ஆனால் அந்த பொண்ணு வந்து நான் திருப்பி அமௌண்ட் கொடுக்குறோமா அப்படி தான் சொல்லுச்சு. மாதம் வேறு போட்டு கொடுக்குறேன், இது வந்து சிவபெருமான் மீது சத்தியமாக நான் சொல்லுச்சு, மாதம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு 10 பைசா அதுக்கிட்ட இருந்து கொடுக்கல. மாத்திரைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சௌமியா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் மாதம் 3000 டேப்லெட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ என் பொண்ணு நிப்பாட்டிக்கிட்டா, சரியா? என் பொண்ணு நிப்பாட்டிடுச்சு. ராஜீவ் கோகிலவாணி இவங்க 2 பேரும் என்னுடைய ஃப்ரெண்டு, எங்கள் பொண்ணோடைய ஃப்ரெண்டு, MBA படித்ததில் கூட ஃப்ரெண்டுங்க. அந்த பையன் கேரளா மலையாளி, அந்த பொண்ணு கோகிலா வேணா இங்கே ஈரோடு. அவங்க நிப்பாட்டு சொன்னாங்க. எங்கள் கோகிலா கூட எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு, ராஜீவ் அம்மா துர்கா இப்படி சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா. அப்படி சரிப்பா வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னேன். சரிம்மா அப்படின்ட்டாரு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கா அப்படி, அம்மா இப்போ எல்லாத்துக்கும் இது மாதிரி காசு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி துர்கா சொல்லிச்சு. உங்கள் வீடியோஸும் பார்த்தேன், நீங்கள் அந்த பொண்ணுக்கு இது மாதிரி பண்ணி வீணாவில் அது அந்த பொண்ணு காசை வாங்கிட்டு வீணாவில் உங்களையும் திட்டி இருக்குது, அதை நான் கேள்விப்பட்டேன், எல்லாம் தான் பார்த்தோம்மா. ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி எங்கள் பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க, அது இருக்குது. இப்போ 2 லைவ் போட்டதும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னுடைய பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காங்க.
ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கு தான், வேறவங்களும் இல்லை. ஆஃபீஸில் இருந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருப்பாள் இருக்குது இப்போ இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் பார்க்கும்போது டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இருந்தாலும் நல்லதில் இவ்வளோ தூரத்துக்கு போட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அமௌண்ட் அனுப்பிச்சி விட மாட்டேன், ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களால் முடியும், நீங்கள் எப்படி சமாளித்து பார்த்துக்கோங்க. இது நான் உங்கள் மேலே வெறுப்போ இல்லை வேறு எதுவும் ஆதங்கமோ இல்லை. நம்ம சம்பாதிக்கிற காசை நமக்கு சேஃப்டியாக வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு இப்படி உதாரணத்தனமாக எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க. நீங்கள் இன்னும் அவ்வளோ பெரிய விஐபி கிடையாது. ஏதோ உங்களால் முடிஞ்சு ஒரு ஒரு 100 200 ஒரு 1000 2000 இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நான் கண்டுக்கல. அதை சாப்பாடு அதுன்னு வாங்கி கொடுப்பீங்க, அது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்து யூடியூப்பில் நான் ரன் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அந்த புள்ள அந்த மொபைலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களையே அதே மொபைலில் வச்சு லைவ் போட்டு திட்டிருக்குது, என்னென்னலாம் திட்டிருக்குது. இது உங்களுக்கு தேவையா? நீங்கள் எல்லாமே சொல்லியிருப்பீங்க, சொல்லாமல் எதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் நான் சொன்னது ஒரு விஐபி படிக்க வைக்கிறாரு, அதில் ட்ரஸ்ட்டில் இருந்து இதுதான் சொல்லியிருக்கிறேன். அந்த ட்ரஸ்ட்டில் படித்தது உண்மை. ஆனால் அந்த பொண்ணு தண்ணி போடுவேன், நான் ஜாலியாக சுற்றுறேன் அந்த மாதிரிலாம் பேசியிருக்குது. தண்ணி போடுறதுக்கும் மற்றதுக்கும் அது ப்ரூவ் பண்ணணுங்கிட்ட. ஏன்னா திரும்ப திரும்ப எனக்கு இந்த சூர்யானால் என்னுடைய பொண்ணு இப்போ மொத்த டோட்டல் கட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடியோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படி நான் எல்லாம் போட்டேன்ல ஒன்றையும் பார்த்துட்டு நிப்பாட்டிக்கிட்டாங்க. எனக்கு கரண்ட் பில் எங்கள் பொண்ணு தான் கட்டிக்குவா, அவள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறா. கரண்ட் பில் நான் எதுவும் அனுப்பிச்சி விடல, அவளாக பார்த்து கட்டிக்குவா. அதுக்கெலாம் நான் காசு கொடுக்க மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். போன ட்ரிப்பு கூட நான் சொன்னல எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன் காசு அப்படின்ட்டு, அதுவாக அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. நான் இப்போ இந்த மாதம் அமௌண்ட்டு நான் ரிட்டர்ன் போட்டு விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி வாங்கினேன், இந்த போன மாதம் ஒரு 4000 வாங்கியிருந்தேன் நான் எக்ஸ்ட்ரா, அது எல்லாமே போட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு செலவுக்கு கையில் காசு இல்லை. சரியா? இதை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றும் பேங்கில் ஒரு செயின் இருக்குது, அது மேலே இன்னொரு 50000 வாங்கலாம். நான் 3 லட்சம் மட்டும்தான் வாங்கியிருந்தேன், ஒரு 50000 வாங்கலாம். இப்போ போய் இன்றைக்கோ நாளைக்கு போய் அதை திருப்பி அதுக்கு மேலே திரும்பவும் அதில் ஒரு 50000 வாங்குவேன்னா இதை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். நான் சில வெளியில் கொடுத்துருக்கலாம் உடனே கிடைக்காது, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வரும், அதோட சரி. இதுதான் போய்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு இதை நான் அழுதலாம், இன்னில் நான் அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது விரும்பலை. எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காலையில் கூட ஹோட்டலில் தான் போய் வாங்கிட்டு சாப்பிட்டேன். எனக்கு வீடெல்லாம் அப்படி எதுவும் பண்ணல, அந்த வேலைக்கார பண்ண பிரச்சனை அதுவும் இன்னும் வரல. இப்போ சந்தோஷமா சூர்யா பார்க்க வந்த வீடியோவை உனக்கு சந்தோஷமாக இருக்குதா சொல்லு? மனசு நிம்மதியாக இருக்குதா? ஒருத்தர் வயிற்றில் அடிச்சிட்டில்ல, நான் உனக்கு பாவப்பட்டு பார்த்ததுக்கு நீ என் வயிற்றில் அடிச்சிட்ட. என் பிள்ளை எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கா தெரியுமா? அவள் கொடுக்க முடியாமல் இல்லை, என்னை வெறுத்தும் இல்லை. அம்மாவுக்கு புத்தி வரணும், இனிமேலாவது யார்ட்டாவது ஏமாறாமல் கொடுக்காமல் இருக்கணும். ஏன் இவ்வளோ காசு கொடுத்தீங்க? மொபைல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு தெரியும். நீங்கள் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? சொல்ல வேண்டியதானே? என்ன அவ்வளோ உங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து கிடக்குது. வயசானவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, சேலை நைட்டி, அவங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் எதுவும் சொல்லலை. அது உங்கள் விருப்பம், அது நல்லது தான். இந்த ஒரு பாட்டிக்கு கூட பாருங்கள், அன்றைக்கி ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பாட்டி அவங்களுக்கு நான் அப்பப்போ சந்திச்சுன்னா டிஃபனோ சாப்பாடோ வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கு பென்ஷன் வரது இருந்தாலும் நான் வாங்கி கொடுப்பேன். என்னை கண்டா கேட்பாங்க, அவங்களுக்கு பண்ணிவிட்டேன். அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நான் கண்டுக்க மாட்டோம். ஏன் வீணாவில் தேவையில்லாமல் இப்படி போய் பண்ணி மன உளைச்சல் ஆகிக்கிட்டு அதுதான் பெரிய தெரிகிற மாதிரி பேசியிருக்கேன். எங்களுக்கு பேச தெரியாதா? தெரியும். நாங்கள் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்க மாட்டோம். ஏன் வரேன் நானாக கொடுத்து நான் கேட்குறக்கு? நீங்கள் தானே கொடுத்தீங்க, அது எப்படி கொடுத்தீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாங்குவீங்களோ வாங்காமல் இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. நான் ஒரு 4-5 மாதத்துக்கு எனக்கு காசு அனுப்பிச்சி விட மாட்டேன். நீ என்ன பண்ணிக்குவீங்களோ பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே முடியல அப்படி இப்படினாலும் நகை இருக்குது உங்கள்கிட்ட, அதை விற்று சாப்பிடுங்க. 2 மோதிரம் இருக்குது, ஒரு தோடு எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் எப்போ எதுவுமே போட மாட்டேன், அது பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் அது இருக்குது, அதை விற்று சாப்பிடுங்க. வீட்டில் மற்ற ஜாமானெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் விற்று சாப்பிடுங்க. விற்று சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிக்டாக எங்கள் மருமகன் சொல்லிக்கிறார், பிரபு அவர் தான் சொல்லிக்கிறாரு. அவங்க இப்படி இருந்தால் ஊருக்கெல்லாம் அரைச்சி போட்டு, இப்போ அவங்களுக்கும் குழந்தை இருக்குது, அவனும் பாவம் தானே குட்டி பையன். இதே சூரிய எங்கள் பேரனி தான் பார்த்துருக்குறா. உங்கள் குழந்தைய நான் பாவப்பட்டு உனக்கு கொடுத்தேன்ல, இப்போ அந்த குழந்தையும் அப்படித்தான் அவங்க நினைப்பாங்கல்ல. உனக்கு 1 காசு 2 காசு கொடுத்துருந்தா நான் இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நான் என்னுடைய கஷ்டத்தை நான் சொல்லலை, அப்போவும் சொன்னேன். நான் எந்த கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் நீ அது ஒரு வேறு மாதிரி பேசியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கஷ்டமும் அப்பப்போ உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 500 அக்கௌண்ட் இருக்குதுன்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அப்போ கூட நீ ஒரு நாளைக்கு 2 ரூபா 2000 1000 3000 மானிட்டேஷன் பண்ணி சம்பாரிச்சிருக்கிற. இப்போவும் என்னுடைய மொபைலில் நீ வாங்கி சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிற. சரியா? என் பொண்ணு காசு கொடுக்கல, உனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குதா சொல்லு? இதுக்கு மேலே நான் என்ன சொல்லிட்டேன்? நீ கடவுள் பார்த்துக்குவார். நான் இப்போவும் சொல்கிறேன், கடவுள் பார்த்துக்குவார். ஏன்னா 4 மாதம் 5 மாதம் கொடுக்க மாட்டேன்ருச்சா, சரி விடு பார்ப்போம்.
இருந்தால் வாங்கி சாப்பிட்றேன், இல்லைன்னா சாகிறேன். இல்லை அப்படின்னா வீதியில் போய் எல்லாத்துக்கு கேட்டு வாங்கி திங்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. அப்படி தான் போயிடுச்சு எனக்கு. எனக்கு அழுக வரல, இப்போ கோவம் வருது பயங்கரமாக. ஏன் இப்படி முட்டாள்தனமாக செஞ்சோம், எதனால் இப்படி ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு எனக்கு அப்படின்னு எனக்கு நானே திட்டிக்கிறேன். பார்க்கலாம், மறுபடியும் நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ வந்த இதில் வச்சு நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னால் முடியல.